ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் எப்படி செய்யலான்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வெளியில் கூட்டிகிட்டு போனோன்னா குழந்தைங்கள் கேட்குற ஒரே ஸ்நாக்ஸு இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் தான். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நல்லா வெளியே கிரிப்ஸியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெஞ்சு ஃப்ரை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 பொட்டேட்டோ எடுத்துருக்கிறேன். இதை நம்ம மேலே உள்ள தொலியெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டையும் தொலி சீவியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீல உருளைக்கிழங்குன்னா கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒல்லியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இதை நம்ம கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் போட்டுக்கலாம். இதை நல்லா கழுவிக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடானதும் இந்த உருளைக்கிழங்கு அதில் போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு ஒரு 50% வெந்தால் போதுமானது. இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது 50% நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். இதை தண்ணி வடிகிறதுக்காக இந்த கண்ணுள்ள பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் ஃபேன் காற்றுல நல்லா அந்த மேலே உள்ள ஈரெல்லாம் காயிற வரைக்கும் காய வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு. இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஆயிலில் ஊற்றிருக்கிறேன். ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பொட்டேட்டோவை இதில் போட்டுக்கலாம்.
டீ வந்து மிதமான சூட்டில் இருந்து இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கேஸ் வந்து வேகமாக வைக்க விடாது, சிம்லேயே வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னா நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு மறுபடியும் நம்ம இதில் போடணும். இதை நம்ம இப்போ இதை எடுத்துருவோம். இப்போ இந்த பொட்டேட்டோவை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கேஸ் ஹை ஃப்ளேமில் இருக்குது. இப்போ நம்ம இந்த பொட்டேட்டோவை அதில் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுன்னு கொஞ்சம் நிறம் மாறும்போது நம்ம எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள், வெளியே நல்லா கிரிப்ஸியாக இருக்குது. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். இது வெளியே கிரிப்ஸியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், பார்க்க எவ்வளவு நல்லா கிரிப்ஸியாக, வெளியே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக சால்ட்டு, வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது சுவையான ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக்ஸு. வெளியில் எங்கே போனாலும் குழந்தைங்கள் விரும்பி கேட்குற ஒரே ஸ்நாக்ஸு இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரை. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சாந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.